வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவையாற்றில் அமைந்துள்ள பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்யலாம். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டிய கரிகால சோழன் கட்டிய கோயில்தாங்க இது. அதாவது இமயத்தை வெற்றி கொண்ட கரிகால சோழன் இவ்வழியே வரும்பொழுது அவருடைய தேர் சக்கரம் இந்த இடத்தில் உள்ள மண்ணில் புதையுண்டு விடுகிறது. அப்பொழுது அந்த தேர் சக்கரத்தை வீரர்கள் தூக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர்களால் அதை தூக்க முடியாமல் போகவே இவ்விடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக மன்னருக்கு தோன்றுகிறது. உடனே கரிகால சோழன் அவ்விடத்தை சுற்றி பூமியை தோண்டுமாறு வீரர்களுக்கு உத்தரவிடுகிறான். அதன்படி வீரர்கள் அந்த இடத்தை சுற்றி பூமியை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சிவலிங்கம், முருகர், விநாயகர் மற்றும் சப்தமாதர்கள் சிலைகள் கிடைக்குதுங்க. அது மட்டுமல்ல, அதற்கு பக்கத்திலேயே ஒரு குகை போன்ற அமைப்பில் சித்தர்களில் ஒருவரான அகப்பை சித்தர் நிஷ்டையில் இருப்பதையும் மன்னர் பார்க்குறாரு. உடனே மன்னர் அவரை பணிந்து வணங்க சித்தர் மன்னரிடம் இந்த இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் பல்வேறு தேவர்களும் முனிவர்களும் சிவ வழிபாடு செய்த இவ்விடத்தில் கோவில் ஒன்றை எழுப்புமாறும் கூற சித்தரின் சொல்படி மன்னர் கட்டிய பிரம்மாண்டமான கோயில் தாங்க இது. கரிகால சோழர் மட்டுமில்லைங்க, அதைத் தொடர்ந்து பல அரசர்களும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 5 பிரகாரங்களுடன் 7 நிலை ராஜகோபுரங்களுடன் பிரம்மாண்டமாக அமைந்திருக்குங்க. நீங்கள் தஞ்சாவூர் அல்லது கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலுக்கு அவசியம் நேரில் சென்று தரிசனம் பண்ணுங்க. இத்தலம் தேவாரம் பாடிய மூவராலும் பாடல் பெற்ற தலங்க. அதாவது அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் இத்தலத்திற்கு திருத்தல யாத்திரை வந்து இந்த தலத்தை பற்றியும் இதன் சிறப்புகளை பற்றியும் பாடியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக பிரம்மாண்டமான கல்கோவிலான இதை பார்க்கும் பொழுது 1200 வருஷத்திற்கு முன்னாடியே நம் தமிழன் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையில் எந்த அளவில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுது தமிழன் என்ற முறையிலும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்ற முறையிலும் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டு கொள்ளுகிற விஷயங்க இது. அப்படி பெருமைப்பட்டு கொள்ளும் நாம அதோடு நின்று விடாமல் இந்த சிறப்புகளையும் பெருமைகளையும் நம் வருங்கால தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்பது நமது கடமைங்க. இத்திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா வட கைலாயம், தென் கைலாயம் என்ற 2 பெரிய சன்னதிகள் காணப்படுதுங்க. இந்த வட கைலாய சன்னதியை முதலாம் ராஜராஜ சோழனின் பட்டத்தரசி உலக மகாதேவியும், தென் கைலாயத்தை முதலாம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவியும் கட்டியிருப்பதாக அறியப்படுதுங்க. இத்திருக்கோவிலை சார்ந்த தலவரலாற்றின்படி இறைவனே ஆதிசைவர் வேடம் பூண்டு இத்திருக்கோவிலில் பூஜை செய்ததாக சொல்கிறாங்க. அதாவது அன்றைய காலத்தில் 24 ஆதிசைவர்கள் பூஜை செய்திருக்காங்க. ஒரு சமயம் அதில் ஒருத்தர் இத்தலத்திலிருந்து காசிக்கு தீர்த்த யாத்திரை சென்றிருக்கிறாரு. இந்த காலத்தை மாதிரி அந்த காலத்தில் எந்த தகவல் தொடர்பு வசதியும் இல்லாததுனால காசிக்கு சென்ற அவர் பல நாள் திரும்பி வராததுனால அவர் இனி வரமாட்டார் என்று கருதி அவருடைய சொத்தை சிலர் அபகரிச்சிருக்காங்க. அதனால் அவருடைய மனைவியும் மகனும் இத்தலத்திற்கு வந்து இறைவனிடம் தங்கள் நிலைமையை சொல்லி வேண்டியிருக்காங்க. இந்த சமயத்தில் சில நாட்களில் அந்த ஆதிசைவர் திரும்பி வராரு. உடனே அவர்களுக்கு எல்லா சொத்தும் மீண்டும் கிடச்சிருதுங்க. அப்படி வந்த அவர் இந்த கோவிலில் 2 நாள் பூஜை செய்துவிட்டு திரும்பியும் காணாமல் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிந்து உண்மையான அந்த ஆதிசைவர் வந்திருக்கிறாருங்க. அப்பந்தாங்க எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி வந்த ஆதிசைவர் இவர் இல்லைங்கிற விஷயமும், தனக்கு பூஜை செய்து வந்த அடியவரான இவருடைய சொத்தை இவரது குடும்பத்திற்கு மீட்டுக் கொடுக்கும் பொருட்டு இறைவனே அந்த ஆதிசைவர் வேடம் புகுந்து வந்ததாக எல்லாரும் உணர்றாங்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி,
சிவன் சேவடி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு தேவார பாடல் பெற்ற திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.